அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். கேது திசையில் ராகு புத்தி. பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல தசா புத்தி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, ஒருவருக்கு இப்ப என்ன பலன் நடக்குது, எதிர்காலத்தில் என்ன பலன் நடக்கும், அதே போல இறந்த காலத்தில் அவருக்கு என்ன பலன் நடந்திருக்கும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தசா புத்தியை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். ஒருவருக்கு லக்னத்துக்கு எந்த திசை நடக்குது, அது எந்த இடத்துல இருந்து நடக்குது, அது லக்னத்துக்கு சுபரா அசுபரா, அதே போல பாக்கியாதிபதியா லாபாதிபதியா, இந்த மாதிரி நல்ல திசையா அல்லது அவயோக திசையா, மாரக திசையா, பாதகாதிபதி திசையா, இந்த தசா புத்தியெல்லாம் அனுசரிச்சு தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் நன்மையாகவோ தீமையாகவோ இருக்கும். அப்ப அந்த வரிசையில பாத்தீங்கன்னா ஒரு தசை முழுமையான நல்ல பலனையும் தருவதில்லை. ஏன் அப்படின்னா, ஒரு தசையில 9 புத்தி இருக்கு. ஒருத்தருக்கு லாபாதிபதி தசை நடக்குது. இந்த லாபாதிபதி தசையில 9 கிரகத்துடைய புத்தியும் நடக்கும். இப்ப பாத்தீங்கன்னா லாபாதிபதி திசை நடந்தாலும் ஒரு புத்தி 6ஆம் இடத்துலயோ 8ஆம் இடத்துலயோ 12ஆம் இடத்துலயோ மறைஞ்சி நீச்சமாயி பாவரோட சேர்க்கை இருக்கு அப்படின்னு அது தன்னுடைய புத்தி காலத்துல நன்மை செய்யாது. யோகமான திசையா இருந்தாலும் அந்த புத்தி காலத்துல அவருக்கு நன்மைகள் ஏற்படாது. அதே போல ஒரு அவயோக திசை நடக்குது, மாரகாதிபதி நடக்குது, பாதகாதிபதி திசை நடக்குது அப்படின்னா கூட அந்த திசையில லக்னத்துக்கு கேந்திர திரிகோணத்துல சுபர் சேர்க்கையோடைய இருக்கக்கூடிய ஒரு புத்தி நடக்குது அப்படின்னா அந்த நேரத்துல அவயோக திசையிலையும் நல்ல பலன்கள் ஏற்படும் அந்த புத்தி காலங்கள்ல. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு திசை முழுமையாக நல்ல பலனும் தரப்போறதில்ல, தீய பலனும் தரப்போறதில்ல. அது லக்னத்துக்கு எந்த கிரகம் எந்த இடத்துல இருக்குங்கிறத அனுசரிச்சு புத்திநாதனும் பலன்களை நன்மையோ தீமையோ செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அந்த வரிசையில பாத்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்துல கேது திசை நடக்குது அப்படின்னா இந்த அசுவினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும்தான் கேது திசை 7 வருஷமும் முழுமையாக நடக்காது. ஆனா பாக்கி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கேது திசை 7 வருஷம் முழுமையாக நடக்கும். இப்ப இந்த கேது திசையில கேது புத்தி, அடுத்தது கேது திசையில சுக்கிர புத்தி, கேது திசையில சூரிய புத்தி, கேது திசையில சந்திர புத்தி, கேது திசையில செவ்வாய் புத்தி, கேது திசையில ராகு புத்தி நம்ம 6வது புத்தியா பார்க்க போறோம். அப்ப ராகு புத்தி, கேது திசையில ராகு புத்தி என்னென்ன பலன்களை செய்யும், இந்த ராகு புத்தியால செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, எந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும், இந்த கேது திசையில ராகு புத்தியில செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா கேது திசை மொத்தம் 7 வருஷம். இந்த கேது திசையில 6வது புத்தியா வரக்கூடிய ராகு புத்தி, இந்த ராகு புத்திங்கிறது 1 வருஷம் 18 நாள், அதாவது 1 வருஷம் 18 நாள் வரைக்கும் இந்த கேது திசையில ராகு புத்தி ஒருவருக்கு நடக்கும். ராகு திசையே பார்த்தீங்கன்னா 18 வருஷம் தான். ஆனா இந்த கேது மகா திசையில 1 வருஷம் 18 நாள் ராகு புத்தி நடைபெறக்கூடிய காலமாக இருக்கும். பொதுவாகவே ராகு திசை அப்படிங்கிற கேது திசை அப்படிங்கிறது உங்களுக்கு லக்னத்துக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்துல தான் ஓரளவுக்கு நன்மை செய்யும். குருவுடைய சேர்க்கை, குருவுடைய பார்வை இருந்தாலும் ஓரளவுக்கு நன்மை செய்யும். மேக்சிமம் பாத்தீங்கன்னா கேது மகா திசையில பெரிய பலன்கள், நல்ல பலன்கள் ஏற்படாது. ஆன்மீக துறையில இருக்கிறவங்களுக்கு ஆன்மீக முன்னேற்றம், ஆன்மீக வளர்ச்சி, அது சம்பந்தமான வளர்ச்சி கொடுக்கும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அரசியல்ல நல்லா கொடுக்கும். ஏன்னா வெளிவட்டார பழக்கங்கள் கேது நன்மையை செய்யும். அதே நேரத்துல மருத்துவத்துறையிலையும் நன்மைகளை செய்யும். ஆனா பாக்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் நன்மை செய்யாது. கல்வியில் மாணவர்களுக்கு கேது மகாதிசை வரும்போது கல்வியில பிரச்சனை கொடுக்கும். அதே மாதிரி வீட்டுல அப்பா அம்மாவை பிரிச்சு வைக்கும், அவங்களுக்கு தொழில் நஷ்டங்களை கொடுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருமண வயசுல உள்ள கேது திசை பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில பிரச்சனை, பிரிவினைகள், சண்டை சச்சரவு இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும். அதே தொழில் விஷயங்கள் 40 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா தொழில் சம்பந்தமான நஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த மாதிரி பெரும்பாலும் கேது மகாதிசை கெடுபலன்களை அதிகமாக செய்கிறது. ஏன் அப்படின்னா கேது தான் முக்திக்கு காரகம். கேது தான் 9 கிரகத்துல உங்களுக்கு காரகத்துவ அடிப்படையில மறுபிறப்பு. 12ஆம் இடங்கிறது முக்தி ஸ்தானம். ஆனா பாத்தீங்கன்னா கேது தான் முக்தி கிரகம். அப்ப பாத்தீங்கன்னா ஒருவருக்கு மறுபிறப்பு இல்லையா இருக்குமா, அந்த முக்திக்கு காரகம் வகிக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா அது கேது பகவான் தான். அப்ப ஒருவர் முக்தி மீண்டும் இந்த பூமியில நாம் பிறக்கவே கூடாதுன்னு எப்படி நினைப்பார்? இந்த பூமியில அளவுக்கு அதிகமான கஷ்டங்களை கொடுத்தாதான் அப்ப இந்த பிறப்போட இனி பிறக்கவே கூடாது அப்படின்னு நினைப்பு அப்பதான் வரும். அப்ப அந்த வேலையை செய்யக்கூடியவர் தான் கேது மகாதிசை. கடுமையான குழப்பமும் மன அழுத்தமும், நல்லா போற விஷயங்கள்ல கூட சந்தேகம் ஏற்படக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான பலன்களை செய்வார். அதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவா, அதாவது 3, 6, 10, 11 குரு பகவான் சேர்க்கை பார்வையில் இருக்கும் பொழுது ஆன்மீக சம்பந்தமான முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக பெரிய ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும்.
அடுத்ததா பாத்தீங்கன்னா ராகு புத்தி. ராகு புத்திங்கிறது கேது மகா திசையில 1 வருஷம் 18 நாள் நடக்கும். இந்த ராகு அப்படிங்கிறது ராகுவும் அதே போல புத்திநாதனாக வந்தா கூட 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், லக்னத்துக்கு 3, 6, 10, 11 இருந்தா நன்மைகளை அதிக அளவில் செய்யும் இந்த ராகு. அதே போல குரு பகவான் சேர்க்கை, குரு பகவான் பார்வை இருந்தாலும் ராகு பகவான் நன்மையை செய்வார். அதே மாதிரி லக்னத்துக்கு சுபருடைய நட்சத்திர சாரம் வாங்கியிருந்தாலும் நன்மையை செய்வார் ராகு புத்தி. ராகு என்னென்ன நன்மைகளை செய்யும் அப்படின்னா வெளிநாட்டில் கொடுக்கும், வீடு கட்ட வைக்கும். அதே மாதிரி அந்நியர்கள் அதாவது அந்நிய மதமோ அந்நிய இனத்தவரோ அவங்க மூலமாக நன்மைகளையும் அதிக அளவு செய்ய வைக்கும் ராகு. அதே போல பார்த்தீங்கன்னா ராகு உங்களுக்கு குறுக்கு வழி வருமானங்கள், அதாவது எதிர்பாராத தனலாபத்தையும் கொடுக்கும் ராகு பாசிட்டிவா இருக்கும் பொழுது. இந்த ரேஸ் லாட்டரி இந்த மாதிரியான விஷயங்களையும் நன்மைகளை செய்யும் பாசிட்டிவா இருக்கும் பொழுது. அதாவது 3, 6, 10, 11 குரு பகவான் சேர்க்கை பார்வை பெறும் பொழுது நன்மைகளை செய்யும். அதுவே ராகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியோட சேர்ந்தோ, அதே மாதிரி 6, 8, 12 உங்களுக்கு 6ஆம் இடம் இல்லை 8ஆம் இடம் 12ஆம் இடத்துல பகை நீச்சமாகி உங்களுக்கு அந்த ராகு நின்ற ராசி அதிபதி வலிமை இல்லாமல் ஆட்சி உச்சம் இல்லாமல் இருக்கும் பொழுது தீமையான பலன்கள் நடக்கும். என்ன தீமை நடக்கும் ராகு புத்தியில? அதாவது பாத்தீங்கன்னா இந்த சதுரங்க வேட்டை படத்துல வருவாங்க இல்லையா, ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவங்க கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரி ஆசையை தூண்டி உங்களை ஏமாற்றக்கூடிய அமைப்பு இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா 1 லட்சம் கொடுத்தா 2 லட்சம், 10 லட்சம் கொடுத்தா 20 லட்சம், இந்த மாதிரி சொல்லி ஏமாற்றக்கூடிய அமைப்பும் ராகு புத்தியில நடக்கும். அதே மாதிரி மின்சார விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும், பயணங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா விபத்துக்கள், எதிர்பாராத சம்பவங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும், துர்மரணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புல வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராகு அப்படிங்கும் பொழுது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் நெகட்டிவா இருந்தா. ஏன்னா அதுல ஏமாற்றப்படக்கூடிய அமைப்பு, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். அதே போல ராகு நடக்கும் பொழுது இந்த கண்ணுக்கு தெரியாத நோய் கிருமிகள், விஷக்கிருமிகளால பாதிப்பு ஏற்படும், அதனால கவனமாக இருக்கணும். அதே போல ராகுங்கிறது அமானுஷ்யம், கேதுவும் அமானுஷ்யம் தான். அப்ப பாத்தீங்கன்னா பேய், பில்லி, சுண்ணி, இந்த மாதிரி பிளாக் மேஜிக் அமானுஷ்யங்களாலேயும் பாதிப்புகள் ஏற்படும் இந்த ராகு புத்தியில். கேது மகா திசையில கவனமாக இருக்க வேண்டும். கவனமானா பரிகாரம் வழிபாடு செய்யணும். என்ன வழிபாடு செய்யணும்? ராகு புத்தியில 1 வருஷம் 18 நாளும் நீங்க பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் ராகுவுடைய அதிதேவதை பத்ரகாளி வழிபாடு செய்யலாம். பத்ரகாளி தான் இந்த பிளாக் மேஜிக், இந்த மாதிரியான எதிர்மறை ஆற்றல்கள்லாம் விளக்கக்கூடிய தெய்வம். அடுத்ததா பாத்தீங்கன்னா துர்காதேவிக்கு ராகு காலத்துல எலுமிச்சம்பழ தோல்ல விளக்கு போட்டுட்டு வரலாம். வெள்ளிக்கிழமை 10 to 12, ஞாயிற்றுக்கிழமை 4 to 6, செவ்வாய் 3 to 4 இதுல போட்டுட்டு வரலாம். இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஒரு தடவையாவது திருநாகேஸ்வரம் போய் ராகு காலத்துல பாலாபிஷேகம் பண்ணாலும் கேது திசையில ராகு புத்தி அதிக அளவு நன்மைகளை செய்யும். கேது மகா திசைக்கு தொடர்ந்து இந்த 7 வருஷமும் திங்கட்கிழமையில விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில விளக்கேற்றியும் அதே போல அருகம்புல் சாத்தி வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை கீழப்பெரும்பொல்லம் போய் ராகு காலம் யமகண்டத்துல பாலாபிஷேகம் செய்தாலும் கேது மகா திசை நன்மை செய்யும். ஆக கேது மகா திசையில ராகு புத்தியில உங்களுக்கு விநாயகர் வழிபாடு, பத்ரகாளி, துர்கா வழிபாடு செய்யும் பொழுது இந்த கேது மகா திசையில ராகு புத்தி 1 வருஷம் 18 நாளும் அமோகமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.